ஒரு 5 விஷயம் சொல்றேன். இந்த 5 விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே மறந்து விடாத. இந்த வாழ்க்கையில இந்த சொல்லக்கூடிய 5 விஷயத்தை நீ எப்பொழுதுமே ஞாபகம் வைத்து சொன்னா, எப்பெல்லாம் உனக்கு பாவம் செய்ய தோணுதோ அப்பெல்லாம் இந்த நான் சொல்லப்படக்கூடிய 5 விஷயத்தை நீ நினைச்சு பாரு, பாவமே செய்ய மாட்டேன் என்பதாக இப்ராஹிமின் அதுகம் ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டார்கள். சொல்லுங்க யா ஷேகுனா அவர்களே, சொல்லுங்க, நான் என் வாழ்க்கையில பின்பற்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முதலாவதான விஷயம் சொல்றாங்க, நீ பாவம் செய்யணும் உன்னுடைய கல்வி துடிச்சிச்சுன்னு சொன்னா, நீ பாவம் செய்யணும் உன்னோட இடத்துல என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீ அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்கை எப்பொழுதுமே சாப்பிடாத, அல்லாட்ட நீ ரிஸ்கே கேட்காத என்பதாக சொல்லிட்டார்கள். முதல் விஷயம், நீ பாவம் செய்யணும் உன்னுடைய கல்வி துடிச்சிச்சு, நீ பாவம் செய்யணும்னு நினைச்ச அப்படின்னா நீ தயவு செய்து அல்லாஹ் தரக்கூடிய அந்த ரிஸ்கை நீ சாப்பிடாத, அல்லாட்ட ரிஸ்கை கேட்காதன்றாங்க. என்ன செய்யணும் அவர்களே, இப்படி ஒரு பெரிய குண்டத்துக்கு போறீங்களே, எப்படி நான் ரிஸ்கை சாப்பிடாம இருக்க முடியும்? பட்னியை எப்படி வாழ முடியும்? அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்கை தட்டி விட்டு நான் எப்படி வாழ முடியும் என்பதாக கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் உனக்கு ரிஸ்க் தரான்னு உனக்கு தெரியுது, அல்லாஹ் தான் உனக்கு ரிஸ்க் தரான்னு தெரியுது, அப்ப எப்படிப்பா நீ பாவம் செய்யணும்? உனக்கு மனம் வருது, அப்ப நீ பாவம் செய்யாத. அல்லாஹ் தர ரிஸ்கை சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு நீ நன்றி செலுத்தாம பாவம் செஞ்சு கொண்டு இருக்கு இல்லையே, அப்ப உனக்கு பெரிய ஆபத்து தானே உனக்கு, அப்ப நீ அதை விட்டு விலகின்றாங்க. அப்படின்னா நீ பாவம் செய்யாத. எவ்வளவு பெரிய விஷயம்! அல்லாஹ் வல்லாஹு கைருர் ராஸிகீனா இருக்கின்றான். அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பாறைக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கு அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எல்லா உயிரினங்களுக்குமே அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், வமா மின் தாபத்தில் அர்தி ஃபில் அர்தி இலல்லாஹி வர்ஸுகா. எல்லா உயிரினங்களுக்கும், ஊரண பாம்புகளுக்கும், எல்லா உயிரினங்களுக்குமே நான் தான் ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக, நாமே அதற்கு பொறுப்பேற்று இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்கின்றான். எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப நீ என்னப்பா, நீ பாவம் செஞ்சுட்டு இருக்கிற, அவ பாவம் செய்யாத, பாவத்தை விலகிற அப்படின்றாங்க. முதல் விஷயம், நீ பாவம் செய்யணும் கல்வி துடிச்சிச்சு அப்படின்னா நீ அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீ சாப்பிடாத, அல்லாட்டி ரிஸ்கை கேட்காதன்றாங்க. அப்ப சரி அப்படின்னு சொல்லி இருந்துக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க, அப்படி உனக்கு இன்னும் பாவம் செய்யணும் உனக்கு கல்வி துடிக்கும் போது நீ என்ன செய், இந்த அல்லாஹ்வுடைய பூமியிலே நீ வாழாது, அல்லாஹ்வுடைய பூமியிலே நீ இருக்காது, நீ வேற எங்கேயாவது போயிரு அப்படின்றாங்க. என்ன செய்யணும் அவர்கள், எப்படி நான் இருக்க முடியும்? அல்லாஹ் படைச்ச பூமி, வேற எங்க போக முடியும்? எங்கேயுமே போக முடியாத, அல்லாஹ் படைச்ச பூமி, நான் எங்கேயுமே போக முடியாது அப்படின்றாங்க. அப்ப நீ பாவம் செய்யாத, நீ பாவம் செய்யாத. அல்லாஹ் தந்த ரிஸ்கை நீ சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வுடைய பூமியிலே வாழ்ந்துட்டு நீ அல்லாஹ்வுக்கு நீ மாறு செய்யறியா? எவ்வளவு பெரிய தவறு! நம்ம சொல்லுவோம் அல்லவா, வளர்த்த கிடா மாறில பாயுது என்பதாக சொல்லுவோம் அல்லவா. இன்றைக்கு எத்தனை நபர்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை நபர்கள் இன்னைக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக எல்லா விஷயத்திலையும், உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மனஸ்தாபம், அவன் எனக்கு துரோகம் செஞ்சுட்டான், அவன் எனக்கு இது போன்ற ஒரு கெடுதி செஞ்சுட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? நம்மளுக்குள்ளே இவ்வளவு இருக்கும்போது படைச்ச ரப்பு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவனுக்கு நன்றி செலுத்தல அப்படின்னா நம்ம நன்றி கெட்ட அடியார்கள் தானே. சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் சொல்கின்றார்கள், அப்படி என்று சொன்னால் நீ இந்த பூமியிலே நீ வாழாது, உனக்கு பாவம் செய்யணும் கல்வி துடிச்சிச்சு அப்படின்னா தயவு செய்து பூமியில வாழாதுன்றாங்க. பூமியில வாழாம எங்க நான் போக முடியும்? எந்த உலகத்துக்கு போக முடியும்? பூமியில தான் வாழ்ந்தாங்க. அப்போ பாவம் செய்யாதுன்றாங்க. இது இரண்டாவதான விஷயம். மூன்றாவதாக சொல்கின்றார்கள், நீ பாவம் செய்யணும் கல்வி துடிச்சிங்கன்னா, பாவம் செய்யணும் நினைக்கின்ற பொழுது நீ அல்லாஹ் பார்க்காத ஒரு இடத்துல போய் பாவம் செய்கின்றாங்க. அல்லாவே பார்க்காத ஒரு இடத்துல போய் பாவம் செய்கின்றாங்க. இரண்டு பேர்றாங்க. நான் ஷேகுனா எப்படி பாவம் செய்ய முடியும்? அப்படி அல்லாஹ் பார்க்காத இடம்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைச்சான், அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைச்சான். அல்லாஹ் பார்க்காத இடம் என்று ஏதாவது ஒரு இடம் இருக்கின்றதா? எந்த இடமுமே கிடையாது. எல்லா இடமே அல்லாஹ் பார்க்கக்கூடியது. அல்லாஹ் சமீஆக இருக்கின்றான், அல்லாஹ் பசீராக இருக்கின்றான். வல்லாஹு சமீஅன் பசீர். அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான், அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். எப்படி அவனுடைய பார்வை விட்டு நான் தவறு செய்ய முடியும் என்பதாக அவர்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றான், எல்லாவற்றையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அப்படி இருந்துச்சுன்னா நான் எப்படி பாவம் செய்ய முடியும் என்பதால் பாவம் செய்யாத, பாவத்தை விட்டு விலகி அப்படின்னா. இது மூன்றாவதான விஷயம். நான்காவதாக சொல்கின்றார்கள், உனக்கு மரணம் வருகின்ற பொழுது, உனக்கு உன்னுடைய ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது மலக்குல் மௌத் வருவார்கள் அல்லவா, அந்த வரக்கூடிய மலக்குல் மௌத் இடத்திலே நீ எனக்கு அவகாசம் தாங்கள் கேளு, எனக்கு ஒரு அவகாசம் தாங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் உலகத்துல வாழ்ந்துட்டு நான் நல்லவன் செய்யறேன், நல்ல சம்பாதிக்கிறேன், எந்த ஒரு பணமும் எனக்கு தேவையில்லை, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லா இபாதத்தும் செய்கிறேன் என்று மலக்குல் மௌத்திலே ஒரு அவகாசம் கேள் என்பதாக சொல்கிறார். செய்ய முடியுமா?
மலக்குல் மௌத் அவகாசம் கேட்க முடியுமா? யாருமே கேட்க முடியாது. நபிமார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் ரூஹை எடுக்கின்ற பொழுது நபிமார்களுக்கு மாத்திரம் மட்டும்தான் அனுமதி கேட்பார்கள். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகின்ற பொழுது மலக்குல் மௌத் வந்து அனுமதி கேட்டாங்க. நீங்க அனுமதிச்சீங்கன்னா அவருடைய ரூஹை நான் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு. இது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய அற்புதம், முஅஜிஸா. அதை அல்லாஹ் நம் மனிதர்களுக்கு தரவில்லை. அப்ப நீ அந்த நேரத்துல நீ பாவம் செஞ்ச அப்படின்னா நீ அல்லாஹ் இடத்துல கேளு, என்னுடைய பாவம் நான் கொஞ்ச நாள் வாழணும், நான் நிறைய நன்மைகள் செய்யணும், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் காலம் எனக்கு என்னுடைய ரூஹை விட்டு விடுங்க அப்படின்னு கேட்பியா அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி கேட்க முடியும்? மலக்குல் மௌத்தை கண்டாலே நம்ம மிரண்டு போயிடுவோம். எப்படி நம்ம கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ பாவம் செய்யாதன்றாங்க. அப்ப நீ பாவம் செய்யாத. ஐந்தாவதாக சொல்கின்றார்கள், நீ நரகத்திற்கு போகின்ற பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மை நரகத்தில் போகின்ற பொழுது அல்லாஹ் நல்லவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வான், நரகவாதிகளை நரகத்திற்கு அழைத்து செல்வான், கெட்டவர்களை நரகத்திற்கு அழைத்து செய்வான். அதுபோன்று நரகத்திற்கு நீ பாவம் செய்ததின் காரணமாக உன்னை நரகத்திற்கு ஒரு மலக்கு அழைத்து செல்வார். அழைத்து செல்கின்ற பொழுது அவருடைய கையை உதறிவிட்டு நீ நேராக சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று சொன்னால் நீ பாவம் செஞ்சுக்க. நீ அந்த மலக்கிட்டேருந்து நீ தப்பிச்சு நீ சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். நரகத்துக்கு போகும்போது கூட்டிட்டு போகும்போது அவருடைய கையை உதறிவிட்டு நீ சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று இருந்தால் நீ பாவம் செஞ்சுக்க தைரியமா. எப்படி போக முடியும்? இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிக கடுமையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சான்றளிக்கின்றான். அப்படி இருக்கின்ற பொழுது நான் எப்படி அந்த மலக்கின் இடத்திலே விட்டு நான் எப்படி தவிர்த்து ஓடி வர முடியும்? அப்ப பாவம் செய்யாத. இப்படி இந்த 5 விஷயங்களை சொல்லி முடித்து விட்டு சொல்கின்றார்கள். அந்த இளைஞர் 25 வயதுடைய அந்த இளைஞர் தேம்பி தேம்பி அழுது, நான் இப்படி வாழ்ந்து விட்டேனே, இப்படி பாவம் செய்ததற்கு என்னுடைய கல்வி துடிக்கின்றதே, இதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது எனக்கு நான் தவறை செய்யக்கூடாது, ஒரு காலம் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்பதாக அந்த 25 வயதுடைய இளைஞர் விளங்கினார் என்பதாக இப்ராஹிம் பின் அதுகம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றில் பார்க்க முடியும். நாம் இங்கே நன்கு விளங்க வேண்டும். நாம் எத்தனையோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், எத்தனையோ ஹராமான விஷயங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். பார்க்கின்ற பொழுது நம்முடைய கல்வி உறுத்த வேண்டும். அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுகின்ற பொழுது வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுகின்ற பொழுது எப்படி வலிக்கும், எப்படி தெரியும்? நமக்கு தெரியும், வாழைப்பழத்தை ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது போன்று அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுகின்ற பொழுது அந்த 25 வயதுடைய வாலிபருக்கு வலித்து கொண்டே இருந்தது. அல்லாஹ் இப்படிப்பட்டவனாக இருக்கின்றான், நம்ம அதை விளங்காமல் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோமே என்று அவர் அச்சப்பட்டார், பயப்பட்டார், பயந்து கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தது என்பதாக வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அதன் பிறகு அவர் விலகிக் கொண்டார். அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒரு காலம் நம்ம எந்த ஒரு பாவம் செய்யக்கூடாது. நாம் செய்கின்ற பொழுது இந்த 5 விஷயத்தையும் நினைத்து பார்த்தோம் என்றால் ஒரு காலம் நம்மளுடைய எந்த பாவமும் செய்ய மாட்டோம் என்பதாக இப்ராஹிம் பின் அதுகம் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே அந்த 25 வயது வாலிபர் சொல்லிவிட்டு சென்றார் என்பதாக வரலாறை பார்க்க முடியும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த படிப்பினை இதுதான். அவர்களுக்கு மாத்திரம் மட்டும் சொல்லவில்லை, அந்த 25 வாலிபர்களுக்கு மாத்திரம் மட்டும் சொல்லவில்லை, உங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும், எனக்கு முதற்கொண்டு எல்லா நபர்களுக்கும் சொல்கின்றார்கள். இந்த அட்வைஸை, இந்த சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை, 5 விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்டோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளம் பாவம் செய்ய துடிக்கின்ற பொழுதெல்லாம் இதை நாம் விளங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய ரிஸ்கை சாப்பிட்டு விட்டு அவனுடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து கொண்டு நம்ம எப்படி பாவம் செய்ய முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்தோம் என்று சொன்னால் ஒரு காலம் நாம் பாவம் செய்ய மாட்டோம். அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை விலகி வைப்பான். எல்லா விதமான பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மளை பரிசுத்தப்படுத்துவானாக. இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய பரக்கத்து கொண்டு அல்லாஹு தஆலா நம்மளுடைய எல்லா விதமான பாவங்களையும் எல்லா விதமான முசீபாத்தையும் அல்லாஹு தஆலா நீக்கி கொடுத்து ரமலான் நம்மளை விட்டு விடைபெற்று செல்கின்ற பொழுது நாமும் பரிசுத்தமானவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம் அத்தனையவர்களுடைய பாவங்களையும், நம்மளுடைய குடும்பத்தார்கள், நம்முடைய மனைவி மக்கள், உற்சாரணர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் உயர்தரமான சுன்னத்தில் அல்லாஹு தஆலா செல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். பிஹக்கி சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.